வணக்கம். நான் பார்க்கக்கூடிய நூல் என்ன அப்படின்னா சிவாலய தேவார ஒளிநெறி. இதை நமக்கு கொடுத்தவங்க யாருன்னா திருப்புகழ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அந்த திருப்புகழை தந்தையும் மகனுமாக தேடி சென்று நமக்கு கொடுத்த வாசு செங்கல்வராய பிள்ளை அவர்கள் தன்னுடைய நிறைவு நாள் வரை எழுதிய ஒரு நூல் என்றால் அது தேவார ஒளிநெறியை சொல்லலாம். சரி, தேவார ஒளிநெறினா என்ன அப்படின்னா இங்கிலீஷில் டிக்ஷனரின்னு சொல்கிறோம் இல்லையா? ஒரு சொல் அதனுடைய பொருள் என்ன அது போல தெரிஞ்சுக்கணும். அதன் பிறகு இந்த கலை சொற்கள் எல்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் வேர்ச்சொற்கள் எல்லாம் 5 விசாரஸ் அந்த மாதிரிலாம் நிறையா சொல்லுவாங்க. அது இன்னைக்கு நம்ம என்சைக்ளோபீடியா அந்த மாதிரிலாம் பார்க்கணும். அதுபோல திருமுறைக்கு கொடுத்தவர் அப்படின்னு இவரை சொல்லலாம். இப்போ சம்பந்தருடைய முதல் திருமுறையில் தொடங்கி 9ஆம் திருமுறையின் முற்பதியாக இருக்கக்கூடிய திருவிசைப்பா அது வரைக்கும் தேவாரம், அப்புறம் தேவார ஒளிநெறி அப்படின்னு கொடுத்துருக்காரு. சரி, இது என்ன சொல்லுது அப்படின்னா திருமுறையில் இருக்கக்கூடிய ஒரு சொல் எந்தெந்த இடத்துலலாம் அதே சொல் அந்த திருமுறைக்குள்ள வந்திருக்கு, அதே போல் அதற்கான பொருள் என்ன, இது வேற பதிகங்களில் என்ன மாதிரி வருது, அது மட்டும் இல்லாமல் பாடல் பெற்ற தலங்கள் என்னென்னலாம் இருக்குது, அந்த ஊர் என்ன, பதிக எண் என்ன, எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக ஒரு அற்புதமாக கொடுத்த ஒரு படைப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த சிவாலய தேவார ஒளிநெறி மற்றும் ஒளிநெறி கட்டுரைகள். தேவாரம் பற்றிய ஆய்வுக்கும் அதே போல திருமுறையில் என்ன சுவை இருக்கு அதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆர்வம் உடையவர்கள் நம்முடைய சென்னை புத்தக கண்காட்சியில் அரங்கு எண் 180 அங்கே வந்தீங்க அப்படின்னா இந்த நூல்கள் எல்லாம் அற்புதமாக 15 தொகுதிகளாக இருக்கு. இதையெல்லாம் வாங்கி பயன்பெறுமாறு அன்போடு அழைக்கின்றோம். நன்றி.